உலகம் விசாரிச்சு தான் அவங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கும். கர்த்தர் அவங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது கிடையாது. உங்களுக்காக ஒதுத்தார் பார்த்தீங்களா அந்த எதிர்காலம், அதை மனசில் வச்சு தான் உங்களோட ஒரு முறையும் பேசுவார். எங்கே ஆரம்பிக்கிற முக்கியம் இல்லை, இங்கே போகிறோம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவை நாடுகிறேன். இவர் சொல்லும்போது ஒரு வாழ்க்கையில் கடந்த காலத்திலிருந்து வெற்றியை தான் பேசுகிறார். வெற்றியிலையும் நின்றக்கூடாது, அதே போல் அவங்க கடந்த காலத்தில் தோல்வியிலையும் நின்றக்கூடாது. கடந்த காலத்தையே நினைச்சு எதிர்காலத்தை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. கடந்த காலத்தில் சவர்கள் நடக்கலாம், எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் எடுத்துருக்கலாம், பேப்பளப்பு பொலஸ்டனே அப்படி சொல்லியிருக்கலாம். கடந்த காலத்தில் என்ன மிஸ் பண்ணோம், ஏது செஞ்சோம், இதே மனதில் வந்துருச்சுன்னா பிசாசு என்ன சொல்லுவான்னா, உனக்கு நல்ல விடிவு காலமே இல்லைம்மா, உனக்கு விமோச்சனமே கிடையாது, உனக்கு வாழ்க்கையில் வெளிச்சமே இல்லைம்மா. அது மட்டுமல்ல, கடந்த காலத்தில் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் மனதில் கொண்டு வந்து, உன்னோட சரித்திரம் தெரியுமா, நீ யாருன்னு தெரியுமா, நீ என்ன செஞ்சன்னு உனக்கு தெரியுமா, உனக்கு எப்படி நல்ல எதிர்காலம் கிடைக்குமா, நீ பண்ண அட்டுழியும், நீ ஆடின ஆட்டம், இதுக்கு எப்படி உனக்கு நல்லது கிடைக்கும். நான் நற்செய்தி சொல்கிறேன், இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் தகுதியான ஆட்களுக்கு கர்த்தர் தேவையில்லை, தகுதியற்ற ஆட்களை எடுத்து கர்த்தர் தகுதிப்படுத்துறாரு. நீங்கள் எவ்வளவு தகுதியான ஆளே வேணாம், தகுதியற்ற ஆட்களை எடுத்து கர்த்தர் தகுதிப்படுத்துறாரு. எவன் நத்திங்காக இருந்தானோ அவனை எடுத்து கர்த்தர் சம்திங்காக மாத்துறாரு. குப்பையிலிருந்து எடுத்தவனை எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். அதாங்க கர்த்தர். நீ நிறைய மக்கள் ஏன் முன்னேற தெரியுமா? கிறிஸ்தவத்தில் அவங்க தங்களோட அறிவையும் தங்களோட ஞானத்தையும் தங்கள் திறமையை நினைக்கிறாங்க. கர்த்தருக்கு திறமைசாலி தேவையில்லை, கர்த்தருக்கு எபிலிட்டி உள்ள ஆட்கள் தேவையில்லை, கர்த்தருக்கு தேவையானது அவைலபிலிட்டி ஆட்கள் வேணும். நீங்கள் எவ்வளோ எபிலிட்டி, எவ்வளோ ஸ்டேட் ஃபஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, அதெல்லாம் வேலை. ஏன்ட்ட வரும்போது எனக்கு அது வேணாம். உனக்கு இருக்க சகல திறமையை பார்க்கணும், என்ற திறமை அதிகம். நான் சொல்ல கர்த்தரை சொல்கிறேன், எல்லா திறமைக்கும் ஆதாரம் அவர். அவரிடத்துல வரும்போது எவ்வளவு திறமைன்னு வேணாம், எவ்வளவு நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்க அதான் முக்கியம். அவர்களை உயர்த்துவதற்கு தூக்குவதற்கு நீங்கள் அவைலபிலிட்டி எபிலிட்டி கர்த்தருக்கு தேவையில்லைங்க. அவர் உங்கள் எபிலிட்டி கொடுப்பாருங்க, அவர் உங்களுக்கு ஏபிளாக இருப்பாருங்க, அவர் இருப்பாருங்க. தமஸ்கு பாதையில் அப்போஸ்தலனாகிய பவுல் போகிறாரு, பெரிய படிப்பாளி. அன்னைக்கு இவரை மாதிரி படித்தவன் யாரும் கிடையாது, பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்த மனுஷன், பக்தி வைராக்கியம் உள்ள மனுஷன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீன்னு கேட்டான். கர்த்தாவே, நான் என்ன செய்யணும், அதுக்கு நான் அவைலபிளாக இருக்கேன். நான் சொல்லணும், என்ன கரெக்டாக தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க, நீங்கள் அறிவாளி, இருக்கிறதுலே அறிவாளி என்னை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, நீங்கள் அறிவாளியாக தான் இருக்கணும். நான் யார்? பவுலு, பெரிய அறிவாளி. என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் எவ்வளவு அவைலபிளாக இருக்கீங்களோ கர்த்தர் உயர்த்துவாருங்க. கர்த்தருக்கு தேவையான அறிவாளி தேவையில்லை, கர்த்தருக்கு சில ஃபூல்ஸ் தான் தேவை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பைத்தியமானவர்களையும் இழிவானவர்களையும் தெரிந்து கொள்றார். எதுக்கு தெரிந்து கொள்றார்? வாழ்க்கையில் வெற்றி நிறைவு வரும் பொழுது இது கர்த்தர் கொடுத்த வெற்றி என்பதை மற்றவன் காணணும். உங்களை நாசமாக்கணும்னு நினைச்சவன், உங்களை அவமானப்படுத்த நினைச்ச முன்பாக கர்த்தர் உயர்த்தி இருக்காரா, முன்னேற்றி இருக்கிறாருன்னு சொல்லுகிறவரை உயரணும். ஆனால் கடந்த காலத்தையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா முன்னேறி போக முடியாது. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகள் தேவனா என்ன எதை பற்றி பேசுகிறாரு? எப்படியாவது அவரை அறியணுங்கிறார். அவரை அறியணும், உயிர்த்தலின் வல்லமை அறியணும். அவரை அறிங்க, உயிர்த்தலின் வல்லமை அறிங்க, கல்லறையில் பெச்சிட்டு வெளியே கொண்டு வருவார். கடந்த காலம்னா கர்த்தர் கடந்த காலத்தை வச்சு உங்களுக்கு எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது கிடையாது, உலகம் தான் தீர்மானிக்குங்க. உலகம் எப்பொழுதுமே கடந்த காலத்தை பார்க்கும், கர்த்தர் கடந்த காலத்தை பார்க்கறது கிடையாது. உங்களுக்காக முடிவு வச்சிருந்தார் பார்த்தீங்களா, முடிவை மட்டும்தான் கர்த்தர் பார்ப்பார். பவுலை தேர்ந்தெடுக்கிறார், சவுலாகிய பவுலை. அனனியாட்ட சொல்றாரு, ஒருத்தன் வீட்டுக்கு போய் அவனை போய் அபிஷேகம் பண்ணுங்கிறார். அவன் சொல்கிறான், ஆண்டவரே அவன் யாரும் தெரியுமாங்கிறான், பொல்லாதவன்யா, அவனை பற்றி கேள்விப்பட்ட ஒரு செய்தியும் நல்ல செய்தி இல்லைம்மா. சில மக்கள் சொல்லுவாங்க தெரியுமா, பாஸ்டர் ஜாக்கிரதையாக இருங்க, அவங்க சரியில்லைம்மா, கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள்
நீங்கள் நல்லவனா? நீங்கள் வரும்போது அப்படி பெர்ஃபெக்டாக வந்தீங்களா? உங்களை கர்த்தர் உயர்த்தினார்ல, அதே மாதிரி அவரையும் உயர்த்துவார்னு விசுவாசிங்க. அனனியா சொல்கிறான், கேட்ட பேக்ரவுண்டு சரியில்லை ஆண்டவர், என்ன நீ போய் சொல்கிறத செய்ய. சபையை அழிக்கிறவனாக இருந்தவனே கர்த்தர் சபையை உருவாக்குறவனை மாற்றினாருங்க. கடந்த சரித்திரம் சபையை அழிச்சான், தேடி தேடி அழிச்சான். அதுக்கப்புறம் சபையை உருவாக்குவதற்காக உயிரை கொடுத்த மனுஷன். நம்மளோட ஹிஸ்டரியை வச்சு கர்த்தர் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது கிடையாது. தேவனை குறித்த அறிவு தான் எதிர்காலம் தீர்மானிக்கிறது. மோசே ஒரு கொலைகாரா இருந்தார், கர்த்தர் பெரிய பிளான் வச்சிருந்தார். கடந்த காலத்தில் நின்றாதீங்க. கடந்த காலத்தை வச்சு கர்த்தர் உங்களுக்கு எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது கிடையாது, உலகம் தான் தீர்மானிக்கும். மோசே கர்த்தர் டெலிவரரை சூஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் முன்கூட்டி ஒருத்தனை கொலை செஞ்சிடாரு. தேடப்படும் குற்றவாளியாக எகிப்தில் இருக்கிறார். அவர் ஓடிட்டார், ஊரை விட்டு ஓடிட்டார். எந்த மனிதனை பார்த்து பயந்தாரோ அதே மனிதர்கள் இவனை கண்டு பயப்பட முடியாது கர்த்தர் உயர்த்துறாரு. இவனை பார்த்து எகிப்தை பயந்துச்சுங்க. எகிப்து மக்களுக்கு ரொம்ப பெரியவனாக இருந்தான்னு சொல்லுது. 30 லட்சம் மக்களை வெடி வச்சு கொண்டு வந்தாருங்க. அதான் தேவனோட தயவு. எங்கே ஆரம்பிக்கிற முக்கியம் இல்லை, எங்கே போகிறோம். ஸ்பீடாக போகணுமா, ஸ்பீடாக வண்டி ஓட்டுற பழக்கம் இருக்குல்ல, வின்சீல்டை மட்டும்தான் பார்த்து போகணும். பின்னாடி பார்த்துட்டே போனோம்னா போகவே முடியாது. மேலே குட்டி கண்ணாடி இருக்குன்னா பின்னாடி பார்த்துட்டு நன்றி சொல்லணும். வாழ்க்கையை நினச்சி நான் அடிக்கடி நன்றி சொல்லுவேன். உலகத்துக்கு உதவாக்கரையாக இருந்த என்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. அப்போ தான் எப்போவுமே பார்ப்பேன். ஏசாயா 43:25 சொல்லுகிறார், என் நிமித்தம் உன் பாவங்களை குறைச்சி போடுவேன்னாரு. உன் அக்கிரமங்களை நினையாது இருப்பேன். உலகம் நினைக்கும், கடைசி வரை நினச்சி பார்க்கும். கர்த்தர் நினைச்சே பார்க்க மாட்டாருங்க. உன் அக்கிரமங்களையும் பாவங்களையும் இனி நினையாது இருப்பேன். பிப்ரவரி 10 சொல்றாரு, உன் அக்கிரமங்களையும் பாவங்களையும் இனி நான் அவர் நினைக்காத நீங்க எதுக்கு நினைக்கிறீங்க? அவையெல்லாம் உங்களுக்கு பின்னாடி முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டாருன்னா நீங்க அவர் முகத்தை பார்க்காம முதுகுக்கு பின்னாடி போய் பார்க்குறீங்க. ஆண்டவரை நான் அது செஞ்சேன், அத்தனையும் மறக்கிறாருங்க. மறந்து ஒரு புதிய எதிர்காலத்தை உருவாக்குறாரு. ஒருவேளை கடந்த காலம் தேவனுக்கு பிரியமில்லாத காலமாக இருக்கலாம், உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். கடந்த காலத்தை வச்சு உலகம் தீர்மானிக்கும், இவன் சரியில்லை. பொண்ணு கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்க? 4 பேர்கிட்ட விசாரிப்பாங்க. உலகம் விசாரித்து தான் அவங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கும். கர்த்தர் உங்களுக்கு எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது கிடையாது. உங்களுக்காக ஒதுத்தார் பார்த்தீங்களா, அந்த எதிர்காலம் அதை மனசில் வச்சு தான் உங்களோட ஒவ்வொரு முறையும் பேசுவார்.